Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடியில் பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ள புதிய விமான முனையத்தின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ள புதிய விமான முனையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த புகைப்படத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? விமான நிலையத்தின் முனையத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? சொல்லுங்க. செய்தியாளர் இணைப்பில் சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ள புதிய விமான முனையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ள அதிநவீன புதிய விமான முனையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடியில் பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ள விமான நிலையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடியில் இன்று பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள விமான நிலைய முனையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ள தூத்துக்குடி விமான முனையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ள தூத்துக்குடி புதிய விமான முனையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ள புதிய விமான முனையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார். சுடலைக்குமார், வணக்கம். பிரதமர் மோடி தூத்துக்குடியில் இன்று திறந்து வைக்க இருக்கின்ற புதிய விமான முனையத்தின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அந்த விமான முனையத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? இது குறித்து சொல்லுங்க. தூத்துக்குடி விமான நிலையத்தை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரப்படி தினமும் 6 விமானங்கள் இங்கு சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வருகின்றது. அதே போன்று தூத்துக்குடியிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருக்கு ஒரு விமானம் என 6 விமானங்கள் சென்று வருகின்றது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருக்கு 350க்கும் மேற்பட்ட பயணிகளும், அதே போன்று அங்கிருந்து தூத்துக்குடிக்கு வரையக்கூடிய பயணிகள் 400க்கும் மேற்பட்ட பயணிகளும் தினந்தோறும் வந்து செல்வது வழக்கமாக இருக்கின்றது. இந்த தூத்துக்குடி விமான நிலையம் பொறுத்தவரை சிறிய விமானமாகத்தான் இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் புதிதாக 452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய அந்த பணி என்பது துவங்கியது. தற்பொழுது இந்த புதிய விமான நிலையமானது இன்றைய தினம் முழுமையான பணிகளானது முடிவடைந்துள்ளது. தற்பொழுது இன்று இரவு, அதாவது இன்று மாலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த புதிய விமான நிலையத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையில் 1350 மீட்டர் ஏற்கனவே இருந்த நிலையில் தற்பொழுது 3115 மீட்டர் நீளமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த விமான ஓடுதளம். சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கூடிய ஒரே விமான நிலையம் இந்த தூத்துக்குடி விமான நிலையம் என்ற ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரை, திருச்சியை விட விமான ஓடுதளம் மிக நீளமாக இருக்கக்கூடியது இந்த தூத்துக்குடி விமான நிலையம். அந்த அளவிற்கு இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்தக்கூடிய வகையில் இங்கு இடவசதி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மிகப்பெரிய A321 ரக ஏர்பஸ் விமானங்களும் இனி தூத்துக்குடிக்கு வந்து செல்ல முடியும். இந்த இவ்வளவு மிகவும் அது மட்டுமின்றி 4 நுழைவாய்கள், அதாவது 3 வருகை 3 புறப்பாடு என 6 நுழைவாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை 150 விமானிகளை கையாளக்கூடிய நிலையில் இருந்த நிலையில் இந்த புதிய விமான நிலையத்தை பொறுத்தவரையில் 1 மணி நேரத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட விமான பயணிகளை கையாளும் அளவிற்கான ஏற்பாடுகள், வசதிகள் என்பது இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு தொழில்நுட்பங்களும் இந்த விமான நிலையமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தில் இரவு நேர போக்குவரத்து என்பது துவங்கப்படாத நிலையில் இந்த புதிய விமான நிலையம் திறக்கப்பட்டதன் மூலம் இரவு நேர விமான சேவையும் இதன் மூலம் இன்று முதல் அந்த சிறப்பு அம்சத்தை தூத்துக்குடி விமான நிலையம் பெறுகிறது. இருந்தால் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் தரைவழி, வான்வழி, கடல் வழி என 3 போக்குவரத்தை கொண்டது தூத்துக்குடி துறைமுகம் இருக்கின்றது. அதே போன்று தற்பொழுது தூத்துக்குடி அனல் நிலையம், அது மட்டும் இஸ்ரோவிற்கான ஒரு மையம் என்று மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி பெற்ற நகரமாக மாறி வருகின்ற இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தில்
இந்த புதிதாக தற்பொழுது இன்றைய தினம் தொடக்கப்படக்கூடிய இந்த விமான நிலைய விரிவாக்கம் என்பது தூத்துக்குடியை சர்வதேச அளவில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்று கூறலாம். அந்த வகையில் இந்த விமான நிலையமானது இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். மோகன். 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்க உள்ளார். அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைக்குமார்.